சிம்பிளா, ஈஸியா தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கொங்குநாடு கிராமத்து முறையில பண்ண போறோம். இட்லி, தோசை, இடியாப்பம், ஊத்தப்பம், அதுக்கப்புறமா ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 20 தக்காளி எடுத்துட்டு, நல்லா வாஷ் பண்ணிட்டு, ட்ரை பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவ நல்லா சுடுதண்ணில 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். வறுத்தரைக்க வெந்தயம், கடுகு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லைட் ப்ரௌனா வந்தோன்னே அரைச்சுக்கலாம். வரமிளகா ஒரு 10 வரமிளகா போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து அரைச்சிடுங்க. மிக்சியில போட்டு கரகரப்பா அரைச்சா போதும். இதுக்கப்புறமா நல்லெண்ணெய் 1/4 கப் ஊற்றிட்டு கடுகு, கறிவேப்பிலை, பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். பூண்டு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். பெருங்காயம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி இதை கட் பண்ணியும் பண்ணலாம், நீங்கள் அரைச்சும் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா குக் பண்ணணும். தண்ணி எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இது என்ன ஆகும்னா நல்லா சுண்டி வரும். இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமே நீங்கள் நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். ஒரு 8 நிமிஷம். தேவையான அளவு நல்லெண்ணெயும் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பொடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்கோம்.